எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நீங்கள் என்னை காணும்படியான சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நன்றியோடு சோதரிகிறேன். இந்த நாளிலே உந்தப்பட்டு பேசும்படிக்காக சொல்லப்படுகிற எனக்கு காண்பிக்கப்பட்ட வசனங்கள் லூக்கா 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள் என்றால், ஒருவேளை அவர்கள் மனம் ஏற்கனவே திருந்தி சபையில் இருக்கிறார்களா, அல்லது மனம் திரும்பவே அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை மேய்ப்பனும் ஆடுகளை பற்றினதான காரியம். இந்த சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தெளிவாக சொல்லப்படுகின்றது, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள். ஆனால் பரலோகத்தில் சந்தோஷம் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எனவே பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால, அப்படியானால் மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்களுக்கு நீதிமான் என்று டைட்டில் கொடுக்கிறதா என்கின்றதை யோசித்து பார்க்கும் பொழுது, மனம் திரும்பியவர்கள் மந்தையிலே 99 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனதற்காக ஒரு ஓமானமாய் கொடுக்கப்படுகிறதையும் அதுபோல என்று சொல்லுகிறதுனால ஏற்கனவே ஆடுகள் மந்தையிலே இருக்கிறது என்று அர்த்தமாகுகிறது. 99 நீதிமான்கள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது மனம் திரும்ப அவசியம் இல்லாத, இப்படியும் எடுத்துக்குவாங்க ஆர்குமெண்ட்டுக்காக, அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே மனம் திரும்பி விட்டார்கள் என்று. கடைசி வரையில் நிலை நிற்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பி தான் நான் பேசுகிறேன். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை குறித்ததான காரியத்தை குறித்து தான் நான் இங்கே பேச வருகிறேன். எனவே இந்த செய்திக்கு தலைப்பாக 99 நீதிமான்கள் என்று சொல்கிறேன். யாருக்கு அந்த நீதிமான்கள் என்கின்ற டைட்டில்? மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்கள். எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் கேட்குற நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே மனம் திரும்பி விட்டார்கள், அதனால் அவர்களுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் நீதிமான்கள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இந்த இடத்துல அந்த கான்செப்டை மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் ஏன் என்று சொன்னால், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே போவான் என்கின்ற ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஏற்கனவே இருந்த அந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள் என்கின்ற பட்ட பெயரை வாங்கினவர்களுடைய வாழ்க்கை காரியங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுது என்று சொல்லி. எனவே எப்பொழுதும் நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று சொல்லுகிற அளவிலே இன்றைய நாட்களிலே ஆவிக்குரிய ரீதியிலே பெரிதாய் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால்
ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். இங்கு நாம் சில காரியங்களை, இந்த மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எப்படி என்று சொன்னால், லூக்கா 18வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசேயனை போல நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இன்றைய தினங்களிலே சபைகளிலே உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனை பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யார் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எனவே இந்த ஆயக்காரனை போல இருக்க வேண்டும், பரிசேயனை போல இருக்கக்கூடாது என்று. அப்படியானால் ஏற்கனவே மந்தையில் இருக்கக்கூடிய 99 நீதிமான்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லை என்றாலும் அவர்கள் பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபம் இன்றைய நாட்களில் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? எங்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்கின்றது தான் ஒரு கேள்வி. இங்கு பார்வோன் கூட தான் சொன்னான், அதனால அவன் ரொம்ப பக்தி உள்ளவன், ஜெபிக்க கூடியவன் என்று சொல்லி அர்த்தமா? இங்கு யாத்ராகமம் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியத்தை கவனியுங்கள். பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்படியானால் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்கின்றதுனால அவன் பயந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்ல ஒருவனாக தான் சேர்க்கப்பட முடியும். அதே போன்று இன்னொரு இடத்துல 9வது அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை. மனம் திரும்புகிறான், பாவி என்று அறிக்கை பண்ணுகிறான், அதனால் அவன் ரட்சிப்பை பெற்றவன் என்ற அர்த்தமா? எனவே இவன் நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமா? இப்படி ஜெபிக்கும்படிக்காக சொல்லுகிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் பார்வோன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டு என்ற அர்த்தமா? இவனை எந்த லிஸ்டில் சேர்க்கிறது? மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான் என்கின்ற லிஸ்டில் தான் சேர்க்க வேண்டும். அதே போன்று சீமோனை குறித்து, மந்திரவாதியை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 13 24 வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்வீர்கள் என்றால், இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் மாத்திரம் பெறாது இருந்தவர்களை கண்டு பேதுரு அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி, இவன் சொல்றான், நான் கூட யார் மேல கை வைக்கிறனோ அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வேணும். இவன் கூட தான் கேட்கிறான், நான் கூட ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன். பேதுரு சொல்லுகிறான், நீ உன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அகிரிப்பாவை போல நீங்கள் கூட இருக்கலாம். சபை கூடி வருகின்ற ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 28 32 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகுகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அதற்கு பவுல், நீ மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுதும் என்னை போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவனும் மனம் திரும்ப ஆசைப்படுகிறான், கிறிஸ்துவ மாறணும்னுட்டு. அதனால் அவன் நீதிமான் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அது நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருக்குமா? எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்பி இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் ஆசைகள்
இச்சைகள் இன்னும் பின்தொடர்ந்து லோத்தினுடைய மனைவியைப் போல கூட இருக்கலாம். வலியை பிடித்து இழுத்து கொண்டு போய் தப்பி ஓடிப்போங்கள், இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று லோத்தினுடைய மனைவியையும் லோத்தையும் இழுத்து கொண்டு போய் வெளியே தேவதூதன் விட்டும் லோத்தின் மனைவி என்ன செய்தால், அந்த திரும்பி பாராதே ஓடிப்போ என்றாலும் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினதாக நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 14 to 26 வசனங்களை லேசரா நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு லேவியராகமம் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஒரு தெளிவை நாம் காண முடிகிறது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்போது அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் என்று சொல்லி, ஒரிஜினலாக அந்த ஃபயரை எப்படி கொண்டு வரணும் என்ன, அது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அந்த நெருப்பைத்தான் நாம் கொண்டு வர வேண்டும் ஒழிய, என்னதான் ஆசாரிய ஊழியத்தை செய்திருந்தாலும் இன்னைக்கு அறிவு வளர்ந்து விட்டது என்கின்றதற்காக அடிக்கடி நெருப்பை தூக்கி கொண்டு போகிற இடங்களெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிக்குமுக்கு கல் இருக்கிறது, போதாதுக்கு இந்த நவீன உலகம் இருந்தால் மேட்ச் பாக்ஸ் இருக்குது, சிகார் லைட் இருக்கிறது, நாம் அக்னியை உண்டு பண்ணுகிறதுக்கு அவைகளை பற்ற வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்முடைய சயின்டிபிக்கல் ரிசர்ச் எல்லாம் இன்வால்வ்மெண்ட் பண்றதும் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை. அப்படியானால் இவரை பற்றி என்ன சொல்லுகிறது? இவன் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை இவனும் ஒரு நீதிமான்கள் தான், இவர்கள் நீதிமான்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சித்தம் என்னது, எப்படி ஏது என்கின்றதை அறிந்து செயல்படுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, இந்த லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய எத்சேரின் மகனாகிய கோராகு என்று சொல்லுகிறவனும் கூட ஜனங்களை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக எழுப்பினான். அவர்களோடு தான் கர்த்தர் பேசுவாரா, ஏன் எங்களோடு கூட பேச மாட்டாரா என்று சொன்ன நீதிமான்கள் அல்லவா. இவர்களை தேவன் தெரிந்தெடுத்து இந்த கோராகை பூமியானது பிளந்து விழுங்கி போட்டது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது, யாருடைய கோல் தளர் விடுகிறதோ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆரோனை தேவன் தெரிந்தெடுத்த விதத்தை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோமா? அப்படியானால் இவர்களும் நீதிமான்கள் என்று தான் அர்த்தம். மோசேவோடு தானே பேசுவார், எங்களோடு கூட பேச மாட்டாரா என்று சொன்ன ஆரோனும் மிரியாமையும் கர்த்தர் வாதிக்கவில்லையா? இவர்களை என்ன என்று சொல்லுகிறது? இவர்கள் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களுடைய லிஸ்டில் அந்த 99 பேரில் ஒருவராக தான் சேர்க்க வேண்டும். துணிகரம், நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், தூபங்காட்டினேன், நீர் வருகிறதுக்கு லேட் ஆனது என்று சொல்லி சவுல் சொல்லவில்லையா? சவுலுடைய ராஜபாரம் பிரிந்து போகவில்லையா? இப்படி எடுத்து கொண்டு போவோம் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பேசலாமே. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கேயாசை போல உடனிருந்து எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருந்தானே, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவனாச்ச இந்த கேயாஸ், அதை விடுத்து இவன் போய் எங்கு எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாஸ் என்பவன் அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகு ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆசைப்படவில்லையா? ஓடி போகவில்லையா? எனவே நாகமானை பற்றியிருந்த குஷ்ரோகம் இந்த நீதிமான் மீது பற்றாமல் போனதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமான்கள் மனம் திரும்பினாலும் மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்கிறவர்கள். ஊழியக்காரன் இங்கு எலிசா எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். எலிசா தேவையில்லை என்று சொன்ன அந்த காரியத்தில் இங்கே வேலைக்காரன் கேயாசி என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கே பார்க்கும்போது ஓடி போய் அவர் வாங்காமல் விட்டு விட்டார், நான் போய் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி, இவனும் அந்த மந்தையிலே ஒருவனாகத்தானே இருந்தான் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்படிக்காக சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது,
அவன் சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் என்ன பண்ணான் என்று சொன்னால், பவுலை அழைப்பித்து விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டானாம். அவன் நீதியும் இச்சடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசியில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொன்னான். சத்தியத்தை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தியவானாய் மாறிவிட முடியுமா, அல்லது நீதிமானாய் மாறிவிட முடியுமா? சபையிலே மந்தையிலே இருக்கக்கூடிய 99 நீதிமான்கள் அவர்கள் ஏற்கனவே மனம் திரும்ப அவசியமில்லை, அவர்கள் ஏற்கனவே மனம் திரும்பி விட்டார்கள் என்கின்றதுனால அவர்கள் கடைசி வரையில் நீதிமான்களாய் இருப்பார்கள் என்கின்ற நினைப்பா? எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நியாய தீர்ப்பை குறித்து சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்ட பேலிக்ஸ் கூட சமயமாகும் பொழுது உன்னை அழைப்பிக்கிறேன், நீ இப்பொழுது போய் வரலாம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோமே. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இவர்கள் எல்லாரையும் எந்த லிஸ்டில் சேர்க்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள், அவர்களுக்கு டைட்டிலே மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 21 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏரோது கூட ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சம்முடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணும் போதே அவன் தன்னை தாழ்த்தவில்லை, அவனுக்குள்ளே மேட்டிமை இருந்தது, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு இருந்தானே. அவன் என்ன செய்தான்? சிம்மாசனத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே தாமே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அப்பொழுது அவன் புழுத்து இறந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏரோது கூட தான் பிரசங்கம் பண்ணினான். ஏரோதுகாரோடு தான் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமானுடைய லிஸ்டில் அந்த 99 பேரில் இவனும் கூட தான் ஒருவனாக கருதுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. எனவே எதை செலுத்தினா என்ன? முதற்பலனானவைகளை காணிக்கையாக செலுத்தலாமே, அதில் தவறு ஒன்றும் கிடையாது. முதற்பலனை நானும் கூட தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி காயினை போல கூட தான் காணிக்க செலுத்தலாம். ஆனால் காயினுடைய உள்ளம் மனசாட்சி செத்தவனாக பிசாசானவன் தூண்டிவிட்டதின் நிமித்தமாக ஆபேலை கொலை செய்தானே, இவனும் கூட தான் காணிக்கை செலுத்தான். காணிக்கை செலுத்தினதுல தவறு என்ன இருக்கிறது? காயினுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த முன் வருகிறவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்கின்ற லிஸ்டில் சேர்த்து கொள்ள முடியுமா? ஏற்கனவே அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள், இனிமேல் மனம் திரும்ப அவசியமில்லை என்று சொல்லிவிடலாமா? இந்த செய்தியினுடைய பகுதியை நான் பார்க்கும் பொழுது மிகவும் யோசித்துத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கு அனனியா சப்பிராலை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கென்று காணிக்கையை அப்போஸ்தலர்களுடைய பாதபடியில் வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்பினார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே வஞ்சக சாத்தான் வஞ்சனை செய்யும்படிக்காக அவர்களுடைய இருதயத்தை நிரப்பி ஒரு பங்கை ஒளித்து வைத்துவிட்டு ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக காணிக்கை செலுத்துகிறது. அதற்கு பிறகு அவனுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டு வந்து காணிக்கையை செலுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோமே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சகத்தின் ஆவி தூண்டிவிடவில்லையா? இன்றைக்கு காணிக்கை காரியங்களிலே மக்கள் தேவனை வஞ்சிக்காமல் இருக்கிறார்களா? எதனால் வஞ்சிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே? தசம பாக காணிக்கையினால் அல்லவா என்று கர்த்தர் சொல்லவில்லையா? இவர்கள் யார்? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களிலே ஒருவர். ஆனால் இவர்கள் ஏற்கனவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அல்லவா? எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கிருந்து ஒருவன் ஓடி வருகிறான், ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறான். ஒரு குறை என்கின்ற பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். நீதிமானாய் காட்டுகிறதற்காகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கேட்கிறதும், தேவன் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்றால் எங்கே ஓடி போனான் என்று தெரியவில்லை. இந்த நீதிமான் என்ன மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்ல ஒருவன் என்று எடுத்துக்கொள்கிறதா?
எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டோம். மந்தையில் ஏற்கனவே சேர்ந்த ஆடுகள் என்கின்றதுனால, அதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்கின்றதுனால, மனம் திரும்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சப்ஜெக்ட் என்று நினைக்க கூடாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மார்க்கு 12வது அதிகாரம் 32 34 வசனங்களை வாசித்து பார்ப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு வேத பாரகன் வருகிறான். சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். ரொம்ப சாதாரணம். எனக்கு விசுவாசிகளை எடுத்தா ஊழியக்காரர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனே ஒரு பிரசங்கமே பண்ணிடுவான். சத்தியம் மீது சொல்லுகிறதையா, அதன்படி நடக்கணும், இதுபடி நடக்கணும், இதை செய்யாமல் இருந்தால் நான் காணிக்க கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், ஊழியத்தை செய்கிறேன், நான் போகலனாலும் இன்னொருத்தர ஊழியத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை எல்லாம் சரிதான். அவர் சொல்றாரு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அப்படின்னு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த வேத பாரகர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 10 கன்னிகைகள், 5 கன்னிகள் புத்திசாலிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக தன்னோடு கூட தீவெட்டியை கொண்டு போனார்கள் ஒழிய எண்ணெயை கொண்டு போகவில்லை. இதனுடைய தாற்பயம் என்ன? ஒரு பெரிய நம்பிக்கை, எண்ணெய் தீர்ந்து விடுகிறதற்கு முன்பாக, இந்த தீவெட்டி அணைகிறதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்கின்ற பெரிதான நம்பிக்கை. எண்ணெயை கொண்டு வந்தவர்களை பார்க்கலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியும் விசுவாசமும் நம்பிக்கையும் ரொம்ப அதிகம். இந்த தினங்களில் சபையில் இயேசு கிறிஸ்து வருவார். எத்தனை பேர் வருவார்கள்? ஒரு அல்லேலியா சொல்லுன்னா எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஆமாஞ்சாமி போட்டு பழகிட்டு இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். முடிவு பரிந்து நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டிருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எப்போதும் கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொலோசை பட்டணத்துக்கு எழுதினது போல, எப்பொழுதும் வார்த்தையினால் அது கிரியினால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிலையிலே வைக்கிற ஒரு அனுபவம். எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்கின்ற வார்த்தையின்படியாக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 99 நீதிமான்களைப் போல் அல்லாமல் மனம் திரும்புகிற ஒரு பாவியாக இருந்து கடைசி வரையில் நம்மை தாழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்தை தேடி என்றென்றைக்கும் கிறிஸ்து நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு பாதுகாக்கிற, அவரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவமும், அவர் நமக்குள் வாசமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த அனுபவமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு பிரியமானது எது, கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதையும், கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷம் உண்டாக்குகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கர்த்தரை முன்பாக வைக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி புரிய வேணுமா ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் மற்ற பார்வோனை போல, பரிசேயனை போல, சீமோனை போல, அகிரிப்பா ராஜாவை போல, இன்னுமாய் லோத்தின் மனைவியை போல எதை வேணுமானாலும் செய்யலாம் என்று சொல்லுகிற நாதாபும் அபியும் போலும், கோராகை போல நாங்கள் இருந்து விடாதபடிக்கு, பேசாதபடிக்கு, கேயாசை போல, பேலிக்ஸை போல, இப்படி எல்லா சூழல்களிலும் நாங்கள் இருந்து விடாதபடிக்கு, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த வேளையில் எங்களுக்கு போதனையை தாரும், நடப்பியும் கடைசி வரையில் நிலைநிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எப்பொழுதும் தேவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே புத்தி உள்ள ஸ்திரீகளைப் போல காணப்பட,
புத்தி இல்லாதவர்கள் பேசுகிற ஞானமான பேச்சை போல இதற்குள்ளே வந்து விடுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிலும் எதிர்பார்த்தலோடு கூட இருக்கிறது போல இருந்து ஏமாந்து போய்விடாதபடிக்கு இந்த கடைசி காலத்தில் நாங்கள் உண்மையும் முத்தமுத்தோடு கூட இருந்து எப்பொழுதும் உம்மை நினைவு கூர்ந்து பார்த்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்க ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூர்த்தி செய்யும்படிக்காக தன்னை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் உள்ள தீவுகளில் தேவ கோபாக்கினை என்கின்ற தண்டனை உண்டாகும். God's fury will be on the islands of northern Australia. The strongest cyclone in years is poised to bring winds of up to 300 kilometres an hour to Australia's northeast coast. Residents are bracing themselves for the twister that's expected to hit land later. The severe tropical cyclone will hit the coast near Cooktown. Torrential rains are forecast, and that's posing a threat to about 9,000 people. It crosses the coast around Cape Flattery, Cooktown and Hopevale. But I want people to know that everything that we can do to protect communities has been done. The state premier warned that homes built before 1985 may not withstand the impact. Local residents have been urged to go to cyclone shelters. Sugar farmers in Queensland are worried about potential damage to 7 tonnes of cane. Most of Australia's sugar is produced in the area. Huge ash clouds thrown up by an Indonesian volcano have forced airlines to cancel all flights to and from the northern Australian city of Darwin. Mount Sanjung API began erupting on Friday and plumes of ash have been sweeping south towards Australia. Qantas, Jetstar and Virgin Australia have all cancelled flights. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-1119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.